வணங்குகிறேன். நண்பர்களே, தோழர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். 1922 கோயம்புத்தூர் மாநகரம் பஞ்சாலைகளினுடைய இயக்கத்திலே உச்சத்தில் இருந்த காலம் அது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோயம்புத்தூர் அழைக்கப்பட்டது. அங்கே ஏராளமான பஞ்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று ரங்கவிலாஸ் நூற்பு ஆலை. அந்த ஆலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது இருந்தது போல தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் அப்போது இல்லை. 15 மணி நேர வேலை, ஒரு மாதத்திற்கு 15 ரூபாய் சம்பளம், எந்த ஊக்க ஊதியமும் வழங்கப்படாது. ஏதாவது நடந்து கொண்டாலோ சிந்தித்தாலோ பஞ்சாலை பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பைச் சேர்ந்த ரவுடிகள் அந்த தொழிலாளர்களை சரியான முறையில் தண்டிப்பார்கள். இப்படி அடக்குமுறை உச்சத்தில் இருந்த அந்த நேரத்திலே மெதுவாக தொழிற்சங்க உரிமைகளுக்கான, தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான குரல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு குரல் ராஜி என்கிற ஒரு பெண் தொழிலாளியினுடைய குரல். அவர்கள் ரங்கவிலாஸ் ஆலைகள் மட்டுமல்ல, மற்ற ஆலைகளில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் அதனுடைய ஒரிஜினல் படத்தை பார்த்துட்டு அது மூலயமா எனக்கும் தயாளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அதுலேருந்து வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூயிங். அதே மாதிரி இந்த படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், நான் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த படத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் த மோர் தே கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க அவங்களோட கேன்வாஸை பெருசாகிட்டே போயிட்டுருப்பாங்க. பெரிய படங்கள் பெரிய படங்கள் பெரிய படங்கள்ட்டு. ஆனால் 22 ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அவர் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கிறாரு. என்ன வேணுமோ அது எடுக்கணுன்றது. ஆக்சுவலாக ஒரு நல்ல டெக்னீஷியனை என்ன முக்கியம்னா, என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை அப்படியே திரை வடிவத்தில் காட்டுறதா ஒரு நல்ல டெக்னீஷியனுடைய ஒரு குவாலிட்டி. நான் இவ்வளோ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இது எனக்கு ஒரு கொஞ்சம் இது பீரியட் ஃபிலிமு. ஆனால் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு 5% to 10% கூட ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் பிளானிங். த மோர் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ், த ப்ரிசைஸ்னஸ் வரணும். அந்த ப்ரிசைஸ்னஸும் ஒரு ஆர்ட் மேலே. டெக்னீஷியன் அண்ட் அன் ஆர்டிஸ்ட் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஃபில்ம் ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ரெட்ரோஸ்பெக்ஷன் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் ஐல் பி ப்ரௌட் ஆஃப். இப்போ மட்டும் இல்லை, மேபி when I finish my career, when I look back at my repertoire and say, okay, these are the films I've seen, I've worked on, I want to be proud of every single film. So இது வரைக்கும் நான் பண்ணது எல்லா ஃபில்மும் am I proud அப்படின்னு கேட்டால் I'm not sure, but there are certain films I'm very proud of. So this is one such film. This is a film that I'll be very, very proud of for being a part of it. Just cliched-ஆ எல்லாரும் சொல்கிற விஷயம் இல்லை, but of course when you work on a content and also when you work with a director who wants to make films because he cares for the art form, not because he needs to make one more film. அப்படிலாம் தாண்டி அவரோட focus is always on making a great film. A film எல்லாருக்கும் கனெக்ட் ஆக ஒரு படம் பண்ணுறது தான். ஸோ எங்களோட இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ்லேருந்து we were not talking about how to make a song. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இன்வைட்டை ஏற்று இங்கே வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆரோ பிரதர் எங்களோட இன்வைட் ஏற்று வந்திருக்கு. ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்றைக்கி வரல, சபரீஷன். அவரும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி குன்றல் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த டேரக்டர் உங்களை பார்க்கணுமா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நான் தயாள் சாருக்கு மீட் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தயாள் சார் மாதிரி ஒரு பிளான்டு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களை மாதிரி நானும் படம் பார்க்குறதுக்கு அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நினச்சி பார்த்தேன். இது டைரக்டர், அவரை பற்றி நிறைய பெருமையாக பேச வேண்டியது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிக்கிறேன்,
இவர் 3வது படம் தான் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 19 படம் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் போயிடலான்னு இன்னைக்கு ஃபுல் டேட்டு வாங்கிட்டு ஒரு ஞாபகத்திலே இருக்குது. இவர் நிறைய வேலை செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படம் எடுக்கணும். அந்தளவுக்கு வேலை தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இறைவன் நாளில் கண்டிப்பாக அவருக்கு வேணும். நிறைய படம் ஹிட் ஆகணும். இந்த படம் வெற்றிக்கும் நம்ம டைரக்டருக்கும் மிகப்பெரிய இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுக்குற ஒரு நல்ல படமாக வரும். இறைவனால் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க டைரக்டரை பற்றி. ஆல்ரெடி நான் சொல்ல வந்தது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் நான் ரொம்ப குயிக்காக இந்த படத்தில் எனக்கு எல்லாமே ரொம்ப குயிக்காக நடக்குது. ஷூட்டிங் டேட்டும் குயிக்காக முடிஞ்சிருச்சு, ரொம்ப கம்மி நாள். அண்ட் நாங்கள் ஓகே சொன்னதும் மீட்டிங்கும் ரொம்ப குயிக்காக ஆச்சு. டக்குன்னு இந்த படம் சைன் பண்ண எல்லாமே ஸோ குயிக். ஸோ ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு கால் வந்தது. அண்ட் ஆல்சோ சிவா சார் கிட்ட இருந்தும் கால் வந்தது, இந்த படம் பண்ணுமா, நல்ல படம், ஓகே சார் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா கிட்ட கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் சார் கிட்டேருந்து கால் வந்தது. நான் போய் மீட் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்போவுமே சில பர்சன்லாம் பார்த்தா நம்ம சினிமா ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. எல்லாருமே தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக எனக்கு இருந்தார் டே 1 அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே. நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் நிறைய விஷயம் பேசி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுவே எனக்கு என்ன படம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க அண்ட் எப்படி மதிக்கிறாங்க அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை தாண்டி ஆஸ் அ பர்சனாக அவங்க எப்படி இருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சார் ஆஸ் அ பர்சனாக ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே 100 out of 100 தான் எனக்கு. ஸோ சச் அ குட் ஃபிலிம், சச் அ கண்டென்ட் ஃபிலிம். அண்ட் சார் இன்ட்ரோ பண்ணியிருந்தார், பேசியிருந்தார் இந்த படத்தை பற்றி என்ன மாதிரி இருக்கும்னு. எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்னவா இருக்கும்னா, எப்போவுமே இருக்கும் கான்ஸ்டன்ட். அது நம்ம தப்பாக இந்த காலத்தில் பிறந்துட்டோமோ, நம்ம ஒரு 80s 90s பிறக்க வேண்டிய ஆளும். ஏன்னா பண்ண படம் பண்ணுற படம் எல்லாமே நான் 80s 90s தான் பண்ணுறேன். ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். ஈவன் இட்லி கடையாக இருக்கட்டும், ஈவன் நான் இதுக்கப்புறம் பண்ணுற படம் சத்யவான் சாவித்ரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகும் ஒரு 2 months. கீர்த்தி சுரேஷ் மேம் அண்ட் சார் பண்ண படத்தில் எல்லா படமுமே ஒரு 80s 90s. ஸோ ஐ திங்க் இந்த படமும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல். என்னதான் எல்லா படமும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். கொஞ்சம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு சிவானந்தான் தான், சுர்வனை சிவானந்தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சொன்னா பண்ணு அப்படின்னாரு. எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கர பிளான்டான ஒரு மனுஷன் அன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜென்ரலாக நான் என்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் ரொம்ப வருஷமாக சொல்கிறது உண்டு, பெரிய படம் எடுத்து ஏதாவது 4 கோடி 5 கோடி 10 கோடி அப்படிலாம் போய் தொலையாமல் சின்னதாக அதை பிளான் பண்ணிடா, நம்மளே பிளான் பண்ணலாம் இப்படிலாம் சொல்கிறது உண்டு. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் தான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், நூடுல்ஸ்னு. அது ரொம்ப ஒரு குறைவான ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ண படம். அந்த முதலீடு பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கான லாபத்தை அந்த படம் ஈட்டுச்சு. அதுக்கப்புறமும் நான் நிறைய பேர்கிட்ட இடையே இப்படி ஒன்று அப்படின்னா நிறைய பேர் ஒரு வீட்டுக்குள்ளேயே சூப்பர் இப்படி பண்ணீங்க லாபமாக எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணவே மாட்டாங்க. மறுபடியும் பெரிய படம், பெரிய பட்ஜெட்டு, ரொம்ப லத்தாஜிக்காக ஸ்டார்ட் பண்ணி லத்தாஜிக்காக முடிஞ்சு அப்படி தான் நடக்கும். ஆனால் எங்களுக்கு நல்ல சம்பளம் தருவாங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறேன், அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சரவணன் இங்கே பார்க்கும்போது தெரியும், ஓ அண்ணா நீங்களும் நடிச்சிருக்கீங்க அப்படின்றது. இப்படி நிறைய பேர் ஒருத்தர் பார்த்துக்காமலே ஆனால் வெல் பிளான்டாக ஒரு படத்தை முடிச்சு அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஒரு இது இருக்கும், இதில் என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி எந்த டவுட்டுமே தயால் சார் படத்தில் வரவே வேண்டாம். ஏன்னா ஷூட்டிங்க்கு கூப்பிடும் போதே அன்றைக்கி எத்தனை காஸ்டியூம் சேஞ்ச் வரைக்கும் சொல்லி தான் கூப்பிடுவார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இத்தனை வருஷத்தில் இத்தனை படங்களில் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, ஈவன் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ் படத்துக்கு ஷூட்டிங்க்கு டேட் வாங்குற மாதிரி டேட் அனுப்புகிற மாதிரி இதுக்கும் ரொம்ப கிளாரிட்டியோட கேலண்டரில் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாரு.
வியந்துட்டேன் நான். அது அனுப்பிச்சிட்டு பின்னாடியே ஒரு வாய்ஸ் நோட், நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அவர் இன்னொரு வாட்டி வேறு லாங்குவேஜ் போய் படம் பண்ணணுன்னே யோசிக்கக்கூடாது. தமிழ்லே இனி நிறைய 50-100 படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். கொன்றால் பாவத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி இல்லை, நண்பர் தயால் பத்மநாபனுக்கு ப்ரொமோஷன் பா. அதாவது நான் இப்போ தான் அண்ணன் சரவணன்கிட்ட சொன்னேன், அண்ணே எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ் சினிமாவில் அதிக நல்லவர் வல்லவர் அருமையானவர்னே நம்ம அண்ணன் தயால் பத்மநாபன் தான் இருக்குது. இன்னும் இதன் மூலமாக தெரியுது. காரணம் என்னென்னா எல்லாமே பிளான் சொன்னாங்க பாருங்க. நான் வந்து இப்போ தயால் சாரை என்ன நினைப்பேன்னா, இவர் ஒரு வீடு கட்டினாருன்னு வச்சுங்களேன், இது முன்வாசல் வழி, இது பின்வாசல் வழி, இது கிழக்கு பக்க வாசல் வழி, இது மேற்கு பக்க வாசல் வழின்னு வச்சா திருடர்கள் வந்து போகும் வழின்னு ஒன்று வச்சுருவார். அந்த அளவுக்கு ஏன் அவனை பூட்டை உடச்சிட்டு இருக்கிறதுக்கு, திருடன் வந்தான்னா அவனுக்கு அந்த திருடர்கள் வந்து போகும் வழி அப்படின்னு ஒன்று வச்சுட்டா அவனும் பண்ணிட்டு போகிறான். அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவார். இது ஒரு ஜென் கதை. இது அதனால சொல்கிறேன். அடுத்தது தயால் பத்மநாபன் சார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுனா ஒரு ஜென் கதை ஒன்று இருக்கு. ஒரு துளி தண்ணீர் போய் கடல்கிட்ட கேட்கும், நானும் தண்ணி நீனும் தண்ணி, ஆனால் நான் துளியாக இருக்கேன் நீ கடலாக இருக்க அப்படின்னு கடலோடு சேர்ந்து விடு, நீனும் கடலாகி விடுவார். ஒரு துளி நீர் கடலுடன் சேரும்போது கடலாகி விடுகிறது. அப்படி நீங்கள் தயால் பத்மநாபன் கிட்ட நீங்கள் யாராக இருந்தாலும் அவர் பிளான்குள்ளே உங்களை கொண்டு வந்துடுறாரு. அப்படி ஒரு மாபெரும் ஒரு ஹெட்மாஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய கட்டட நிபுணர் அளவுக்கு அவர் இருப்பார். அதான் அண்ணன் சொன்னாங்கல்ல, டேட் வாங்குவார், 3 மணிக்கு கிளம்பிடுவார், ரெண்டுமே ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்வார். அந்த மாதிரி ரொம்ப அருமையான பிளான் பண்ணுற ஒரு சில இயக்குநர்களில் நான் தனுஷ்கிட்ட அதை பார்த்தேன். தனுஷும் அதே மாதிரி கரெக்டாக ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு அனுப்பணுன்றார். அதே மாதிரி நடப்பார். அதே மாதிரி கிளாரிட்டி, ஒரு ஷாட்டு நான்லாம் வந்து எப்பா ஒரு வைடு எடுத்துருவோம்பான்னு தனுஷ்கிட்ட விட்டேன். அண்ணன் அதை வேணால் நீங்கள் எடுத்துங்க, நான் எடிட்டிங்கில் வைக்க மாட்டேன்னு இருக்கேன். ஏன்னா என்ன எடிட்டிங்கில் வேணுமோ அதை தான் எடுப்பாங்க. அப்படி ஒரு இயக்குனர் தான் தயால் சார். நான் ரொம்ப பெருமைப்பா. எல்லாரும் தயால் சாரை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு ஒரு 5 இயர்ஸாக தயால் சார் தெரியும். கொன்றால் பாவம் படத்துக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கதை சொன்னாங்க. அந்த டைமில் அது பண்ண முடியல. நம்ம டக்குன்னு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு கால் பண்ணோம், சார் அந்த படத்தை முடிச்சிட்டேன் சார், எடிட்டிங்கில் இருக்குன்னு. அதே மாதிரி அதனால அப்போ முடிவு பண்ணிட்டு இவர் எப்போ கால் பண்ணாலும் உடனே நம்ம எடுத்துடணும், மிஸ் பண்ணால் அவர் படத்தை எடுத்து முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் பண்ண போறேன்னா ஃபோனை அடுத்த செகண்ட் எடுத்துட்டேன். சார் சொல்லுங்க அப்படின்னா, சார் நம்ம ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணுறோம், எப்போ சார் ஷூட்டிங் பண்ணால் 1 வாரத்தில் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லுவார். எத்தனை நாள் சார்னா அப்போ அதுக்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் சொன்னார், 22 நாள் சொன்னார். ஆனால் அதையும் 18 நாளில் முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தாரு சார். நீங்கள் சார் படித்து பாருங்க அப்படின்னு சொன்னார். லாஸ்ட் இயரில் கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்றைக்குமே அவருடைய கதைகளில் ஒரு பொலிட்டிக்கல் லேயர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ஒன்று, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அதை உணர்ந்து அதை கரெக்டாக அது ஒரு கமர்ஷியல் இதில் அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுவார். நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் ஒரு பெரிய படம் பண்ணுங்கள் சார், நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு பெரிய படம் பண்ணுங்கன்னா அவருக்கு அந்த இது இல்லை. அவருக்கு போயிட்டு ஒரு 15 நாள் படத்தை போய் ஷூட் பண்ணி வந்துடணும். ஆனால் அதை பயங்கரமாக பண்ணுவார். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட பண்ணுங்க அப்படி பிரிகேதா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தர்புகா சிவா ப்ரோ, உங்கள் மியூசிக் என் லைஃப்பில் ஒரு பெரிய இது ப்ளே பண்ணியிருக்கு. உங்களால் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சுது. ஆமாம். ஸோ பொண்ணு பார்க்க போகிற இடத்துல என்றைக்குமே பொண்ணு பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்பாங்க. நான் சும்மா கேட்டேன், பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் பொண்ணு தான் பாடணுமா, மாப்பிள்ளை பாடட்டுமேன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு. ஸோ அப்புறம் உங்களோட விசிறி பாட்டை பாடி கரெக்ட் பண்ணி தான், குடும்பத்தை கரெக்ட் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் வரணும் தமிழ் சினிமாவில். நல்லபடியாக ஹிட் ஆகட்டும். விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச்.
மியூசிக் டைரக்டரு ரொம்ப இசை வந்து பிரமாதமாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் அந்த கேரக்டர் இன்ட்ரோக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க, ரொம்ப அற்புதமான ஒரு தீம் மியூசிக் மாதிரி ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்கீங்க. வெற்றி இந்த மாதிரி கண்டென்ட் படம் தான் யாரோ சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஒரு புது ட்ராக்கில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்களாவே இருந்தது. நான் வந்து இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் அது வந்து நீங்கள் எழுதணும், அதை பற்றி நீங்கள் பேசணும். ஆல் பத்மநாத் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற இந்த படத்தோட ஒரு அறிமுகம், இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் நான் சபரீஷ் சார் சார்பையும் என்னுடைய சார்பிலும் வரவேற்கிறேன். என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னுடைய சீஃப் கெஸ்ட் அவரையும் வரவேற்க ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு ஊரில் இல்லை, மொரிஷியஸில் அவருக்கு இன்னொரு படம் ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது. அதே ஷூட்டிங்கில் ரங்கராஜ் பாண்டியாவும் இருக்கிறாரு. அதனால தான் அவங்க 2 பேரும் இல்லை. ஸோ வேறு வதந்திகள் எதையும் நம்ப வேண்டாம். அதுதான் உண்மை. இப்போ வந்து பொதுவாக இது எனக்கு 22வது படம், தமிழில் வந்து 3வது படம். ஏற்கனவே கொண்டால் பாவம், மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆன பிறகு இது எனக்கு 3வது படம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து சில அவசியப்படுதுன்றதால நானும் என்னுடைய நடிகர்களும் என்னுடைய டெக்னீஷியன்ஸும் சில விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்கோம். அதுக்கான காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நாங்கள் வெற்றி விழாவில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன காரணம், என்ன விஷயத்தை நாங்கள் மறைச்சிருக்கிறோன்றதை நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். அதே மாதிரி லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு நான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண உடனே ரேகா வந்து ப்ரெஸ் நோட் எழுத ஆரம்பித்த உடனே அவங்களே நிறையா இது மாதிரி வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படை அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா எழுதின பிறகு ரேகாவிட்ட கூப்பிட்டோம். ரேகா, நான் ஏன் தெரியுங்களா உங்களோட ரைட்டிங்கில் நான் கரெக்ட் பண்ணல, உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருந்துச்சுன்னா லட்சுமிகாந்தன் கொலை வழக்குனோட உடனே பாகவதர் அது ஒரு கொலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு வந்துச்சுல, எல்லாருக்கும் அப்படி வரட்டும். ஓகே, எல்லாரும் அப்படியே நினச்சின்னு வரட்டும். பட் அங்கே ஒரு இன்னொரு பேக்கேஜ் இருக்கட்டும், அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு பேக்கேஜ் இருக்கட்டும். அந்த பேக்கேஜை அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அதனால தான் நான் மொதல் ப்ரெஸ் மீட்டில் அது ஆன பிறகு தான் நான் செகண்ட் ப்ரெஸ் நோட்டில் தான் ரேகாட்ட சொன்னேன், இனிமேட்டு யார்கிட்டையும் அதை சொல்லாதீங்க, அது இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது, அந்த காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம்லாம் சொல்லாதீங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்ச ஒரு விஷயம்தான். நீ பேசி முடிச்சிருக்க, பேசி முடிங்க. ஓகே, ஸோ உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது தான். என்னன்னா ஒரு கதையா ஒரு கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதி 3:15 மணிலேருந்து 5:15 மணிக்குள்ள அவனுக்கு நடக்க போற அந்த ப்ரொசீஜர், அந்த ப்ராசஸ், அவனை அந்த கட்சியை ஆரம்பிச்ச அன்னைக்கு நடக்கிற ஒரு கதையை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டாரு. அது எதுக்குன்றது இங்க படம் பார்க்குறப்ப தெரியும். அதுல இருந்தும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 69ல் இருந்து அவனுடைய கதையை வந்து அந்த 2 மணி நேரம் கேப்ல அவருடைய கதையை சொல்லிட்டு போற ஒரு டிராவல் தான், ஒரு நான் லீனியர் படம் தான் இது. இதுல வந்து ரொம்ப கோரான விஷயம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, பொலிட்டிக்கல் கிரைம் டிராமா. 5 பேர் உட்கார்ந்து பேசுறப்ப, இப்போ ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் ஆயிருக்கிற ஒரு விஷயத்த ஒரு 5 பேர் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப 5 பேரும் அவன் கையில கிடைச்ச சாவடிக்கிறா ஒரு குழந்தைய போயிட்டு அப்படின்னு ஒரு பார்வை தான் பொதுவா வரும். எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்பவுமே என்ன தோணும் அப்படின்னா, ஒரு ரோட்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 5 ரவுடிங்க சேர்ந்து ஒருத்தனை கொல்றாங்க அப்படின்றப்ப அந்த 5 பேர் மேல எனக்கு கோவம் வராமலே இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இருந்து இந்த விஷயங்கள் வந்தது. என்னன்னா, நான் எப்போதும் கடவுள்கிட்ட என்ன எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்குறல்ல, ரோட்ல ஒருத்தனை கொலை பண்ண கூடாதுன்ற மனநிலை கொடுக்குற அதே கடவுள் தான் 5 பேருக்கு அவனுக்கு அப்படி ஒரு குரூரமான மனநிலை எப்படி, அந்த வியாதியை ஏன் கொடுத்த, அந்த மென்டல் ஹெல்த்தை ஏன் அவனுக்கு கொடுத்தன்னு அவன் மேல எனக்கு பாவமா தான் தோணும். எனக்கு அவன் மேல கோபமே வராது. இது ஒரு 15 வருஷமா எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு எனக்கு வந்த ஒரு தாட் ப்ராசஸ். எந்த குற்றவாளியும் மேலே எனக்கு கோபம் வராது. அதுக்காக நான் அந்த குற்றத்தை சப்போர்ட் பண்றதா அர்த்தம் இல்லை. அவன் பற்றி சரின்ற ஆர்குமெண்ட் கிடையாது. பட் எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல மனநிலை கொடுக்குற ஒரு பொண்ணு நடந்து போறப்ப அவளை வந்து அசிங்கமா பார்க்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்தை எனக்கு கொடுக்குறல்ல, ஏன் இன்னொருத்தருக்கு அந்த நல்ல எண்ணத்தை கொடுக்க மாட்டேற, ஏன் அவனுக்கு அந்த பேட் மென்டல் ஹெல்த்தை கொடுக்குற அப்படின்ற பார்வை வந்து எப்பவுமே உண்டு. ஸோ இந்த படத்துலையும் ஒரு குற்றவாளி, ஏன் அந்த குற்றவாளி அவனை நம்ம பார்க்குற பார்வை இருக்குல்ல, ஒரு மரண தண்டனைன்றது வந்து என்னால தண்டனையா பார்க்க முடியுது. மரண தண்டனைன்றது வந்து என்னால வந்து ஒரு கொலையா தான் பார்க்க முடியுது. அது நீங்க வந்து நம்ம ஆர்குமெண்டா பேசுறதா இருந்தா, நான் என்னுடைய
ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை இந்த படத்துல வச்சிருக்கேன். ஆனால் மரண தண்டனை தவறு, இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும், இப்படி எந்த வித நீதியோ போதனையோ அதை நான் திணிக்கல. அதர் சைட்ல மரண தண்டனை ஏன் வேணும் தவிர எதுவுமே நியாயப்படுத்துற படம் கிடையாது. எண்டுல வேணுமா வேணாமான்றதை நீங்க சொல்லுங்க, உரிமைக்கான குரல் தான் அது, அதுக்கான மாற்றத்துக்கான ஒரு வழின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி படத்தை முடிச்சிருக்கேன். இதுல அழகான ஒரு காதல் கதை இருக்கு, நல்ல ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. இதுல 2-3 விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா கதையோட கணத்தை பத்தி சொல்லிட்டேன். ஆக்டர்ஸை பத்தி சொல்றப்ப நான் வந்து என்கிட்ட எப்பவுமே ஆரோ சார் சொன்ன மாதிரி நான் ஒரு டைம்ல ஒரு ஹீரோ மட்டுமே, ஒரு ஆக்டர், நான் ஹீரோ அப்ரோச் பண்ண மாட்டேன். எப்பவுமே எந்த ஹீரோவையும் அப்ரோச் பண்ண மாட்டேன், ஆக்டர்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவேன். நான் எனக்கு பிடித்த நடிகர்களை நான் இது பண்ண தவிர நட்சத்திரங்களை நான் எப்பவுமே அணுக மாட்டேன். ஸோ நான் வந்து எப்படின்னா ஒரே டைம்ல ஒரு 5-6 பேருக்கு அதை அப்ரோச் பண்ண இருப்பேன். ABCDன்னு அப்ரோச் பண்ணினே இருக்கிறப்ப அதுல ஆரோ சாரும் ஒருத்தர். இந்த கதையை வெற்றி சார்ட்ட சொல்லிருந்தப்ப பேர்லாம் நான் ஆரோக்கிட்டையும் அந்த கதையை சொன்னப்ப எனக்கு ஆரோ நான் அப்ரோச் பண்ணதுலேயே 2 பேர் தான் கிளாரிட்டியா எனக்கு சொன்னேன். ஒன்னு வெற்றி சார், இன்னொரு ஆரோ. மிச்சம் எல்லா ஹீரோக்கிட்டையும் ஒரு கன்ஃபியூஷன். சார் இதுல ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு, அது வந்து நாளைக்கு தப்பாயிடுமா, அது ஒரு டைலாக் ஒன்று இருக்கு, அது வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு இதாயிடுமா, அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் வந்தப்போ இவங்க 2 பேரும் மட்டும் ஒரு கிளாரிட்டி இருந்தது. அதுல ஆரோ சாருடைய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சார் நான் வந்து ஒரு வேற லீக்ல டிராவல் பண்றதுக்கு இருக்கேன், இந்த ஜானரை விட்டு நான் இந்த ஜானர்ல போலான்னு இருக்கேன், இதை மீறி நான் இந்த படம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா பண்ணுவோம் சார் அப்படின்னு தான் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன் சார் உங்களுடைய கரியர்ல நீங்க ஒரு பிளான் பண்ண போறப்போ நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னப்போ அதே மாதிரி பேரல்ல நான் வெற்றி சார் அப்ரோச் பண்ணிருந்தேன். அதே டைம்ல சபரீஷ் சார் மூலமா, என்னோட ப்ரொடியூசர் மூலமா வெற்றி சார் படிச்சு விதின் 2 டேஸ்ல சார் நம்ம போயிடலாம், ஷூட் போயிடலாம், எப்போ போவீங்கன்னு கேட்டார். இன்னொரு 10 டேஸ்ல போயிடலாம் சார் சொல்லி ஒரு 10 டேஸ்ல ஷூட் போயிட்டேன். இவ்வளவுதான். இதை நான் கிளாரிட்டியா சொல்ல விரும்பலாம், மற்றவங்க மாதிரி நான் அதை மறைக்கலாம் விரும்பல. நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். அதுல எனக்கு ரொம்ப பிரபலமான ஒரு யூடியூபர் வந்து என்ன இந்த கதையை கேட்டுட்டு ஒரு பெரிய ஹீரோ கிட்ட அனுப்பிச்சாரு. அவர்கிட்ட காலில் விழாத குறையா சொல்லிட்டேன், நான் ஹீரோகிட்ட படம் பண்ண மாட்டேன் சார், நான் எனக்கு ஆக்டர்ஸாக இருந்தால் படம் பண்ணுறேன், பெரிய ஹீரோட்ட நான் போக மாட்டேன், அவங்களுடைய மெசேஜுக்கு அவங்க காலுக்கு வெயிட் பண்ணுற பொறுமை எனக்கு கிடையாது, அவ்வளோதான். ஒரு வருஷம் என்கிட்ட இருந்தது, அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து வேற மாதிரி. அதே மாதிரி பேர் போடுறப்ப திரைக்கதை வசனம் அப்படின்னு போடுறப்ப அவர் பேரை ஃபர்ஸ்ட் படி என்னங்க சார் அப்படின்னாரு. சார் அதெல்லாம் கிடையாது சார், இதுல வந்து இது வந்து நல்லா இருந்ததுக்கு, பட் இதுக்கு வந்து ஒரு எல்லாமே என்கிட்ட இருந்தது, தக்காளி வெங்காயம் கடுகு எண்ணெய் எல்லாமே என்கிட்ட இருந்தது. பட் அது அழகா நீங்க ஒரு அதுக்கு வந்து ஒரு 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 ருசி கொடுத்தது நீங்க தான் சார். ஆனால் உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். பிளஸ் இதுல நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் இருந்துச்சு, அது அழகா எழுதினேன். அந்த ஒரு இடத்துல ரொம்ப தைரியமா நான் சார் இது எப்படி சொல்ல போறோம்னு தெரியல, ஆனா நீங்க எழுதணும் சார்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் குழப்பமா ஒரு விஷயத்த சொன்னதுனால எழுதினாரு. என்னன்னா வெற்றி சார் வந்து ஒரு இடத்துல கேட்பாரு, டேய் என்ன இப்படி திருடனா தெரியுறியா, ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு, நீங்க இப்படி திருடன் ஆயிட்டியாரா, நாளைக்கு உன் பையனும் திருடன் ஆயிட்டா உனக்கு வெக்கமா இருக்காதா, உனக்கு அசிங்கமா இருக்காதா அப்படின்னு வெற்றி சார் கேட்பாரு. அதுக்கு அந்த கேரக்டர் பதில் சொல்லணும். ஒரு அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதியா ஆகிறப்ப வராத வெக்கம் ஒரு திருடனோட பையன் திருடன் ஆகிறப்ப ஏண்டா வரணும்னு கேட்பாரு. இந்த டைலாக நான் வந்து ரொம்ப குழப்பமா இப்படி பண்ண அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளா அதை எழுதுவாரு. அது ப்ராபபிலி நான் கன்னடத்துக்கு போனதால எனக்கு அந்த தமிழ் இது அதிகமா வரல, அது சுருக்கமா எழுத வரல. அந்த மாதிரி உதவிகள் எனக்கு கவிதாபதி சார் நிறைய கிடைச்சது. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி அடுத்து நான் பேச வேண்டியது வந்து என்னோட 2 டெக்னீஷியனை பத்தி பேசுறேன். ஜான் அண்ட் ஆனந்த் ராமச்சந்திரன் அந்த லாஸ்ட்ல உட்காந்துருக்காரு. அவரு சவுண்ட் மிக்ஸ், எங்க 2 பேருக்குமே மொழி பிரச்சனை. அவர் வந்து தமிழ் மலையாளி தான், பட் தமிழ் அவ்வளவா இன்னும் அவருக்கு வசப்படலை. அதனால எங்க 2 பேரும் நிறைய டிஃபரன்ஸ். மிக்சிங்க்கு போவேன், மிக்சிங் போய் ரிட்டர்ன் வந்துடுவேன், சார் எனக்கு ஸ்டேட்டஸ் அவ்வளோ சார், அவர் என்னுடைய படம் அவருக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஒரு சின்னதாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா எனக்கு என்ன வேணுமோ அதை விட அதிகமாக கொடுத்தாரு. அதை வந்து இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்றதுக்காக அவருக்கு எனக்கு ஆக்சுவலாக கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலாக ப்ரொடியூசர் என்ன ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க சார் அப்படின்னாரு. இல்லை வேணான்னு எப்படிங்க சொல்ல முடியும், 10 படம் பண்ண ஒரு டெக்னீஷியன், என் படம் அவருக்கு புரியல அது மட்டும் நான் சொல்கிறேன், ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஜானை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு ஒரு பேட்டர்னில் அவரும் பன்னீர்செல்வம் சாரும் உட்காந்து முடிச்சுட்டாங்க. பன்னீர்செல்வம் சாரை என்னை கூப்பிட்டப்ப நான் அப்படியே வெளில வந்துட்டு இது என் படம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். கலரில் நான் சொல்லி இது என் படம் கிடையாது, நீங்கள் ஏதோ ஒரு யோசித்து பண்ணுறீங்கல்ல, அது கிடையாதுங்க இந்த படம். டோட்டல் ஒரு 25 நாள் ஒர்க் அது. ஐ செட் டோட்டலி 0ன்றேன்.
இது இல்லை சார், நம்ம எடுத்தது இது கிடையாது, என் மைண்டில் இருக்கிற விஷுவல் இது கிடையாது. எகெயின் தே ஒர்க் ஃபார் 15 days. வேற ஒரு கலரை கொண்டு வர்றாங்க. ஸோ இவங்க இந்த விஷயங்கள்லாம் ஸ்டேஜில் பேசணுன்றதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டதே. ஸோ எனக்கு வேண்டியதை கொடுத்த இந்த டெக்னீஷியன் அவங்க 2 பேருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ்.